வணக்கங்க. இப்போ நம்ம வந்து இப்போ உடுமலை வட்டம் விளாமரத்துப்பட்டியில் இருக்க அண்ணா சத்யவரனை பார்க்க வந்திருக்கோம். அவர் ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். அவர் வந்து எப்படி செயற்கை விவசாயிலிருந்து இயற்கை விவசாயி மாறினார், அவரோட நன்மைகளாக என்ன, அண்ணன் எப்படி மாறினார், அதை ஃபஸ்ட் நம்ம கேட்போம். அப்புறம் அடுத்து அப்போ போய்க்குவோம். அனைவருக்கும் வணக்கம். நல்லதே நடக்கும், வாழ்க வளத்துடன். நாங்கள் அப்பா வந்து பாரம்பரியமான விவசாயம் தானுங்க. இது சரிங்க. ஆரம்ப காலத்தில் பாரம்பரியமாக செஞ்சுட்டு இருந்தாங்க. இடையில தான் வந்து இந்த ரசாயன உரங்கள் வந்துட்டு இருந்தது. அதுக்கு காலப்போக்கில் வந்து இயற்கை சார்ந்த விவசாயங்கள் வெளியே வரும்போது அதை தேடி போய் ஐயா நம்மாழ்வார் ஐயா கிட்ட பயிற்சி பெற்று வந்த பின்னாடி இயற்கை சார்ந்து இயற்கை வழி விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடுபொருளும் வெளியிலேருந்து கொடுக்கறது இல்லை, வாங்கி கொடுப்பதில்லை அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே இலைதலை கரைசல் வழியாக மூலிகை பூச்சி வெட்டி பண்ணிக்கிறோம். எல்லாமே நீங்களே உற்பத்தி நாங்கள் பண்ணிக்கிறோம். அப்போ உங்களுக்கு வந்து மாட்டு மூத்திரத்தில் வந்து இலைதலைகளை ஊற வைத்து கொடுத்தா மூலிகை பூச்சி வெரைட்டிங்க செயல்படும். அது எல்லா வேளாண்மை சாகுபடிக்கும் பயன்படுத்திக்கலாம். காய்கறி இதுகளுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி ஊக்கியாகவும் அது செயல்படுகிறது. எல்லா பயிர்களுக்கும் பயன்படுத்திக்கலாம். அது எல்லா பயிர்களுக்குமே வந்து அந்த பூச்சி வெரைட்டியை வந்து பயன்படுத்திக்கலாம். அதில் எந்த செலவினமும் நமக்கு கிடையாதுங்க. அப்புறம் அதே மாதிரி இந்த மரத்துக்குலாம் வந்து என்னென்ன உரம் கொடுக்குறீங்கன்னா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். தென்னை மரத்துக்குலாம் வந்து இப்போ எல்லாம் நிறைய வந்து ரசாயன உரமே கொடுத்து ரொம்ப மரம் இதாகிடுதுங்க, உலகினமாயிருது. அப்புறம் எல்லாம் தேங்காய் எல்லாம் சாப்பிட்றாங்க. அதுக்கோசரம் நம்ம இயற்கையில் நம்ம என்னென்ன கொடுக்கலாங்கண்ணா தென்னை மரத்துக்கு? இயற்கை விலைக்கு எடுத்ததுங்க, நமக்கு அதிலிருந்து கிடைக்கிறது நமக்கு மிச்சமானது. அதுக்கே வந்து திருப்பி கொடுத்து அது உரமாக மாற்றிக்கலாம். அதை தோட்டத்துக்குள்ளேயே ஓட்டு அரைச்சி கொடுப்பதுனாலையோ இல்லைன்னா இலைதலை மாதிரி இருந்ததுன்னா வந்து அதை நீரில் ஊற வச்சு கொடுத்தோம்னா அதில் இருக்கிற சத்துக்கள் நீரில் இறங்கிடும். அதை எடுத்து தெளிப்பது மாதிரி. இப்போ வந்து எருக்கு இலையெல்லாம் சொல்லுவோம். இயற்கை இலையில் போரான் சத்து நிறைய இருக்குன்னு இயற்கையாகவே இருக்குதுமாங்க. அப்போ அது கிடைக்கிறதுக்கு என்னங்கன்னா நாங்கள் அதை நீரில் ஊற வைப்போம், மாட்டு மூத்திரத்தில் ஊற வச்சு அதையவே வந்து ஊற வச்சதையே கொடுத்து நாங்கள் கொடுத்துருவோம். அப்போ அந்த சத்து வந்து நேரடியாக மரத்துக்கு எளிமையாக கிடைச்சிருது. ரெண்டாவது வந்து இயற்கை விலையில் பண்ணும்போது என்னங்கன்னா எந்த உயிர்களுக்கும் நம்ம சேதப்படுத்துறது இல்லை. ரசாயனம் உரம் போடும்போது வந்து அது வந்து மண்ணில் இருக்கிற உயிர்களுக்கு கண்டிப்பாக சேதமாகும். உப்பில் வந்து எந்த உயிரும் உயிர் வாழாது. மண்புழு கூட எல்லா உயிர்களுமே வந்து அதில் இறந்து விடும். கண்ணுக்கு தெரிஞ்சது மண்புழு, கண்ணுக்கு தெரியாது எத்தனையோ நுண்ணுயிர்கள் இருக்குது. அதுதான் வந்து மண்ணை வளமாக்கி கொண்டு இருக்கிறது. மண்ணில் நம்ம எதை கொடுத்தாலும் அது உரமாக மாற்றும். உயிருள்ள விதையை போட்டிங்கனால் அந்த மண்ணோட மகிமை என்னன்னு கேட்டிங்கன்னா அது உயிர் பெற்று செடியாக வளரும். உயிரில்லாத பட்சத்தில் அது மண்ணுக்கு எருவாக மாற்றும் தன்மை மண்ணில் உள்ளது. அதில் உள்ள நுண் உயிரிகளோட செயல்பாடாக இருக்குது. அப்போ மண்ணுக்குள்ளே மக்க செய்யும் போது அது நுண்ணுயிருக்கு உணவாகி அதனுடைய எச்சங்கள் அனைத்துமே மண்ணில் மறுபடியும் உரமாகவே உரமாக மாறுகிறது. அந்த மண் வளமாகி நல்லாவே பார்க்கறக்கே நல்லா தெரியுங்க. அந்த மண் வந்து வளமான மண் வந்து அந்த பார்க்கும் தண்ணியில் ஈரப்பதத்தை தக்க வைக்கும் தன்மையும் கூட அதுக்கு உள்ளது. மண்ணுக்கு வந்து அதுக்கு வந்து தண்ணி பாய்ச்சும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம கட்டாந்தரையில் தண்ணி வாய்க்கிறதுக்கும் நல்ல வளமான மண்ணில் தண்ணி வாய்க்கிறதுக்கு வித்தியாசம். களை செடியில் முளைத்தாலும் அதைவே நாங்கள் வந்து உரமாக மாற்றிக்கிறோம். அதாவது உழவு ஓட்டி மண்ணில் திருப்பி கொடுத்து அதைவே வந்து உரமாக மாற்றி நாங்கள் பயன்படுத்தி. அதே மாதிரி இந்த ஊடுபயிரெலாம் வச்சோம்னா நம்மளுக்கு வந்து மற்ற களையெல்லாம் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? ஊடுபயிர் வளர்ந்து வரும்போதுங்க நமக்கு அதில் வந்து நிறைய பயன்கள் கிடைக்கிது. ஒன்று வந்து களை மேலாண்மை, ஒன்று வந்து நீர் வந்து மிச்சமாகுங்க. ஏன்னா இது செடி வளர்ந்து நிழல் குடை மேலே ஆகும்போது வந்து நீர் ஆவியாகிறது. இந்த மாதிரி ஈரத்தன்மை குறையிறதெல்லாம் வந்து கொஞ்சம் மக்கப்படும். அப்போ நமக்கு வந்து ஈரத்தன்மை அதிகமாக கிடைக்கும். அப்புறம் கால்நடைக்கு தீவனமாகவும் பயன்படுத்திக்கிறோம். நம்மளுக்கு மெயினாக கால்நடைக்கு தீவனம். அதில் தானியங்கள் கிடைத்தாலும் கூட நமக்கு உணவுக்கு பயன்படுத்திக்கிற மாதிரி பயன்பாடாகத்தான் இருக்குது. ஏன்னா தட்டைப்பயிறு போடுவோம், உளுந்து போடுவோம். இப்போ நான் சமீபத்தில் நிலக்கடலை போட்டிருக்கிறேன். இது நமக்கு பயன்படுது. நமக்கும் பயன்படுது. கால்நடைகளுக்கு தீவனமாக கிடைக்கிது. இது பெரிய மகிழ்வாகவும் இருக்கிறது. இது நிறைய பேர் செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் செய்கிறது ஒரு யோசனையை தான் சொன்னாங்க. நாங்கள் 2 வருஷமாக செஞ்சிட்ருக்கிறோம். எங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றமாகவும் இருக்கிறது, ரொம்ப நெகிழ்வாகவும் உள்ளது. இதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. இந்த இடைத்தரகரான பிரச்சனை எல்லாத்தையும் நீங்கள் எப்படின்னா நேரடியாக கொடுத்துட்றீங்களா எப்படிங்க? நான் இந்த சாகுபடி பொறுத்த வரைக்கும்னா காய்கறி சாகுபடி முடிஞ்ச வரைக்கும் வந்து நேரடியாக நுகர்வோர் தான் கொடுக்குறேண்ணா. நமக்கு தெரிஞ்ச நுகர்வோருக்கு. ஏன்னா நஞ்சில்லா உணவு நான் உருவாக்கினேன்.
அதை நேரடியாக கொடுத்து அவங்கக்கிட்ட அதனுடைய பலாபலன் அவங்ககிட்ட இருந்து தரும்போது எனக்கு ரொம்ப திருப்தியாக உள்ளது. என்னுடைய நோக்கமே அதுதான். ஏன்னா எனக்கு வருமானம் பொருளாதார ரீதியை தாண்டி நம்மளால் நஞ்சில்லாத ஒரு மாற்றத்துக்கு உண்டான விதியத்தை ஐயா கொடுத்தார். அதிலிருந்து தான் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கிறோம். அந்த பயன்பாடின் பிரகாரம் நஞ்சில்லாத பண்ணினதில் எங்களுக்கு ஒரு பெருமிதம். அதை கொடுத்து அவங்க வாங்கி பயன்படுத்துறதோட பின்னாடி அவங்க சொல்கிற கருத்துக்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஏன்னா அவங்க நிறையா போய் ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரி நிறையா ரொம்ப வியாதிகள் அதிகம் இல்லைங்க, சுவையிலிருந்தே வித்தியாசம் தெரியுதுங்கிறாங்க. அடிப்படையாக வந்து சுவையிலேருந்தே வித்தியாசம் தெரியுது. ஏன்னா இன்றைக்கி வந்து வீரிய ரகம் நல்லா நிறைய வந்திருக்கு. அதில் வந்து சுவை கம்மியாக இருக்குது. நம்ம நாட்டு ரகம் தான் பயன்படுத்துகிறோம். அதில் வந்து நாட்டு ரகத்துலலாம் பார்த்திங்கன்னா சுவை நல்லாவே உள்ளது, மனம் நல்லா உள்ளது. அதனால் வந்து அதனுடைய உபயோகம் பயணி பார்க்கும்போது வந்து நிறைய திருப்தியாகவும் சொல்கிறாங்க. அதனுடைய மாறுபாடு சத்து இதெல்லாம் வந்து அவங்களால உணர முடியுது, மகிழ்ச்சியாகவே சொல்லியிருக்கிறாங்க. அது எங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்குது. அதுதான் எங்களோட வெகுமதியை பார்க்குறேன். எங்களால் ஒரு சாதனை அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நாங்கள் அதை பார்க்க முடியும். அளவில் வித்தியாசம் இல்லைங்க, குறைந்த அளவு பண்ணினாலும் திருப்தியானதை நாங்கள் பண்ணியிருக்கிறோம், கொடுத்துருக்கோங்கன்னு ஒரு நிகழ்வு இருக்கிறது. நச்சுக்கு போகலை, அதுதான் எங்களோட நோக்கம். சரிங்க, நன்றி.